மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ஒன்றும் 2 உரைகள் இருக்கிறது. அடுத்தது உலக அமைதியில் இணைய வழி கல்வியின் பங்கு, அதைத் தொடர்ந்து உலக அமைதியில் வேத கல்வியின் பங்கு. இந்த நிகழ்வு உலக அமைதியில் யோக கல்வியின் பங்கு என்ற தலைப்பில் பாலநயா அவர்களுடைய ஒரு வாழ்த்துதலில் ஆரம்பித்தது. உமா பாரதி அம்மா அவர்களுடைய நிறைவுரையில் அது நிறைவு செய்யப்படுகிறது. அதற்கு முன்பாக நிகழ்வின் இறுதி உரைக்கு முந்தைய உரை உலக அமைதியில் இணைய வழி கல்வியின் பங்கு, அதை பற்றி பேசுவதற்காக முனைவர் சங்கர் கலியன் அவர்கள் உதவி பேராசிரியர் தமிழ்துறை ஆல்பா கலை அறிவியல் கல்லூரி சென்னையிலிருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஐயா அவர்களுடைய அவரும் பல்வேறு வித தொண்டு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். தமிழ் சார்ந்து, சமூகம் சார்ந்து அவருடைய பன்முகத்தன்மையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் பிறந்திருக்கிறார். அதுள்ள சிறுநெசலூர் கிராமத்தில் பிறந்தவர். அங்கேயே சென்னை நந்தனத்தில் உள்ள அரசினர் ஆடவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இலங்கையில் தமிழும், சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் முதுகலை தமிழும், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கல்வெட்டியல் மற்றும் திருமந்திரமும் வாழ்வியலும் என்னும் முதுகலை பட்டயமும், தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை முதுகலை கல்வியும் அப்படின்னு அவருடைய கல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை தாழ்ந்து அவருடைய பன்முகங்களாக கவிதை, கட்டுரை, நாடகம், பேச்சு, குறும்படம் நடித்தல், இலக்கிய போட்டிகளுக்கு நடுவர் பணி, பன்னாட்டு மற்றும் தேசிய கருத்தரங்களில் ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்தல், பயிலரங்கம் மற்றும் ஆசிரியர் புத்தாக்க பயிற்சியில் பங்கேற்றல், தினமலர் தேசிய நாளிதழ் நூலில் மதிப்புரை எழுதுதல், மாணவர்களின் தனித்திறனை கண்டறிந்து அவர்களுக்கு ஊக்கம் மற்றும் பயிற்சி அளித்தல் அப்படின்னு அந்த பக்கம் பணிநிலைகளை அவரும் பன்முகத்தன்மையாளராக இருந்து கொண்டு மாணவர்களையும் பன்முகத்தன்மையில் இயக்கி கொண்டிருக்கிறார். சிறப்பு. அதுக்கப்புறம் சென்னை பெசன் நகரில் உள்ள உவே சாமிநாதன் நூலகத்தில் செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்தின் நிதி உதவியுடன் தமிழ் தாத்தா உவே சாமிநாதன் அவர்களின் தமிழ் பணியினை ஆய்வு செய்தவர். மிகச்சிறப்பு ஐயா, மிகச்சிறப்பு. சென்னை கோட்டுப்புறத்தில் உள்ள தமிழ் இணைய கல்விக் கழகத்தில் ஆய்வு வல்லமையாளராகவும் பணி செய்தவர். அதுதான் இந்த தலைப்புக்கு மிக பொருத்தமாக ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். குறிப்பாக உலகத்திலேயே முதல் விருதாக இவரது இளம் வயது தமிழ் பணியினை பாராட்டி தமிழ் பேரரசு எனும் விருதினை மலேசிய நாட்டு அரசாங்கமும் மலேசிய நாட்டில் உள்ள ஈப்போ முத்தமிழ் பாவலர் மன்றமும் இணைந்து ஐயா அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. மிகவும் சிறப்பு. பல்வேறு தமிழறிஞர்களை ஊக்கப்படுத்தி அவர்களது படைப்புகளை நூலாக்கம் செய்து தமிழ் படைப்புலகில் அவர்களை அறிமுகம் செய்து வருகிறார். இதுவும் ஆகச்சிறந்த பணி. தலைவர் பன்னாட்டு தமிழ் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவி அதனுடைய நிறுவனராகவும் தலைவராகவும் பல்வேறு வித செயல்பாட்டுகளில் இருந்து கொண்டிருக்கிறார். தமிழ் உலக கவிஞர்கள் பேரமையை பொறுப்புகளில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பொதுச் செயலாளராக. ஐயா அவர்களுடைய நூல்களும் பல்வேறு நூல்களை எழுதி தமிழ் கூறும் நல்லூர்களுக்கு அவருடைய கொடையாக வழங்கியிருக்கிறார். குறிப்பாக ஒரு கிராமத்து பூ எனும் கவிதை தொகுப்பு நூல், சீவக சிந்தாமணியில் நாடகம், சீவக சிந்தாமணியில் வினை கொள்கையும் மனித முயற்சியும் என்ற ஆராய்ச்சி நூல், இளமையில் நட்பு, காலத்தால் அழியாத தமிழ் இலக்கியம் போன்ற பல்வேறு நூல்களை கொடுத்திருக்கிறார். இதழியல் பணியில் இணைந்திருக்கிறார், நடிகராக இருக்கிறார், பல்வேறு நிகழ்ச்சிகளில் கருத்தாளராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். நடிப்பு திறனில் பல்வேறு குறும்படங்களில் நடித்திருக்கிறார். பல்வேறு விதமான பரிசுகளை பெற்றிருக்கிறார். ஐயா, உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. உங்களுடைய பணிகளுக்கெல்லாம் நாங்கள் தலை வணங்குகிறோம். உலக அமைதியில் இணைய வழி கல்வியின் பங்கு என்ற தலைப்பில் உங்களுடைய உரை அடுத்த 20 நிமிடங்கள் உங்களுடைய நேரமாகிறது. நன்றியா. அன்மியூட் பண்ணிக்கலாம் ஐயா. அனைவருக்கும் மகிழ்ச்சியான இரவு வணக்கம். மிகச்சிறந்த ஒரு பணி. இந்த டாக்காத்தான் தொடங்கப்பட்டு இந்த ஆண்டோடு 3 ஆண்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சி. என்னன்னா, ஒரு நிகழ்ச்சி நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இன்னைக்கு கூட எனக்கு 3 நிகழ்ச்சிகள் என்னுடைய இணையவழி கல்வியா என்னுடைய பன்னாட்டு தமிழ்கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாக 21 நாடுகளை ஒருங்கிணைக்கும் பணியில இருந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு 55 பேர் பேசியிருக்காங்க என்னுடைய களத்திலையுமே அந்த பணிகள் நிறைந்துதான் இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வந்திருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. உள்ளபடியே நாம யார் நிகழ்ச்சியை நடத்துறோங்கிறத விட எப்படி நடத்துறோங்கிறதுல தான் சிறப்புங்கிற மாதிரி மதிப்புக்குரிய ஐயா பேராசிரியர் முனிவருக்கோ திருமலை அவர்களை நம்ம நெஞ்ச நிறைந்த வாழ்த்தணும். ஏன்னா நமக்கு பல அமைப்புகள் நடத்துவதை போல ஒரு பாங்கு இருக்கும், நடத்துனாங்கன்னு தெரியாது. ஆனா கண்ணுக்கு எதிராக இதுக்கு நாங்க சொல்லுவோம் மெய் நிகர்னு சொல்லுவோம். மெய்ய போல நிகரான ஒரு கூட்டம், மெய் நிகர் கூட்டம் நம்ம சொல்லுவோம். அப்படி அழகாக பேசிய பல்வேறு கருத்துக்கள், உலக அமைதி இன்றைய காலத்திற்கு தேவையான ஒரு நம்பத்தகுந்த ஒரு பொருளாக பொறுமையாக வைத்து நீங்க நடத்துவது உள்ளபடி மகிழ்ச்சி.
நாம என்னுடைய தலைப்பு உலக அமைதியில் இணைய வழி கல்வி அப்படிங்கிற நிலையில நம்ம பார்க்கிறோம். நாம வெறுமனே இன்றைய காலகட்டங்களில் இன்னைக்கு உலகங்கள் எல்லாம் இணையத்துல இயங்குது என்றால் அது மிகையாகாது. இன்னைக்கு ஒரு நொடி நம்ம நுரல் வினையில் பல செய்திகளை நாம் கையடக்கி வைத்திருக்கிறோம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு உலகத்தில் ஆளக்கூடிய முதன்மையான மொழிகளில் ஆங்கிலத்திற்கு அடுத்ததாக இன்னைக்கு தமிழ் மொழி கல்வி கணினியில் புகுத்தப்பட்ட முதல் மொழியாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அப்படி இந்த கல்வியின் புரட்சி என்பது இன்னைக்கு ஊடகங்கள் வாயிலாக, இணையத்தின் வாயிலாக எப்படியெல்லாம் பரவி கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றாக நாம் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அதில் குறிப்பாக இந்த அமைதிக்கான சூழலில் இன்னைக்கு நாம நடைமுறை வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் அந்த 2ஆம் உலக போர் நமக்கெல்லாம் தெரியாது. முதல் உலக போரும் தெரியாது, 2ஆம் உலக போரும் தெரியாது. ஆனா இன்னைக்கு ரஷ்யா, உக்ரைன் நேரடி காட்சிப்படுத்துறாங்க. அது போக இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் பார்க்கிறோம். நமக்கு இப்போ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக இன்னைக்கு நவீன காலத்திற்கு ஏற்ற வகையில பல நிலைகளை நாம கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த இணையம் என்பது இன்றைய காலத்திற்கு மக்களுக்கு தேவையான ஒரு செய்தியை தரக்கூடிய ஒரு சாதனமாக மாறி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அதாவது அமுத சுரபின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம இணையத்துல எந்த அளவுக்கு நம்ம தேட 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 ஏதாவது ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி உள்ளூர் செய்திகள் முதல் வெளியூர் செய்திகள் வரை, வெளிநாட்டு செய்திகள்ங்கிறத விட கண்டம் தாண்டும் செய்திகளும் நமக்கெல்லாம் இணையம் நமக்கு பரவலாக கொடுத்து கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாதுன்னு பார்க்கிறோம். அதுல நமக்கு பெரும்பாலும் இந்த கற்பித்தல், மருத்துவம், பொழுதுபோக்கு, விற்பனை, இந்த இடப்பதிவு, பிறகு இந்த அஞ்சல் முதலான பல செய்திகள் எல்லாம் நமக்கு இன்னைக்கு இணைய கல்வியின் வாயிலாகவே நம்மளால பெற முடியும். நம்ம ஒரு நிலையில ஒரு செய்தியை பார்க்கணும்னு நினைச்சா இன்னைக்கு நடந்து செல்வது, பேருந்தில் செல்வது, பிறகு விமானத்தில் பயணிப்பது என்ற காலங்கள்லாம் மாறி இன்னைக்கு உட்கார்ந்த இடத்திலேயே பல செய்திகள் திரட்ட முடியும் என்பதற்கு சான்று நமது ஐயா தான், நம்ம திருமலை ஐயா தான். ஏன்னா பாருங்க, இன்னைக்கு ஒரு அறிவு களஞ்சியமாக இன்னைக்கு இவ்வளவு பெரும் தமிழறிஞர் பெருமக்களையும் அறிவு சார்ந்த பெருமக்களையும் திரட்டக்கூடிய இந்த அறிவு இன்னைக்கு நாளைக்கு இந்த காட்சிகள் எல்லாம் ஒரு ஊடகங்களில் வெளியாகும் போது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஐயாவுடைய புகழ் காலம் உள்ளவரை வாழ்ந்து கொண்டிருக்கும். இதை நான் பெருமைக்காக சொல்லல. ஏன்னா ஐயா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, ஒருத்தவங்க பணி செய்வதை விட அதற்காகவே தன்னை அர்ப்பணிக்கிறவங்க தான் அவனுடைய பணி நான் தெரிய வரும்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த பணியை செம்மையாக நடத்த வேண்டும் என்ற அந்த உண்மை, அந்த உழைப்பு நிச்சயமாக வெற்றி பெறும். அப்படித்தான் இணைய வழி கல்வியும் கூட. நாம எத்தனையோ செய்திகளை நம்ம புரட்டி பார்த்தாலும் கூட நமக்கு கையில கிடைக்கிறதா என்ன, நிறைய பேர் எழுதுறாங்க, சரியா இருக்குமா தவறா இருக்குமா அப்படின்ற சிந்தனை நமக்கு இருக்கு. ஆனா நம்ம உள்ள போயிட்டு பார்த்தாதான் சரியா தவறான்னு தெரியும். அப்படி எத்தனையோ கல்வி முறைகள் இன்னைக்கு இணைய வழி கற்பித்தலாக மாறி வருகிறது. இந்த கற்பித்தல் முறை வெறும் வகுப்பறை கற்பித்தலுக்கு மட்டுமல்லாமல் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கற்பிக்கும் ஒரு வழி பாதையை அது அமைத்து கொடுக்கிறது என்றால் மிகையாகாது. இன்னைக்கு பெருந்தொற்று காலங்களில் இணைய வழி கல்விதான் மிகப்பெரிய ஒரு சான்றாக அமைந்தது. அப்படி இந்த கற்பிக்கப்பட்ட முறைகள் என்பது முறையான கல்வி வல்லுநர்களை கொண்டு வடிவமைக்கப்படும் பாடங்கள், அந்த பேச்சுரைகள், அந்த அசைவுப்பட காட்சிகள், புகைப்படங்கள், இப்படி செயல்முறை விளக்கங்கள், இந்த பின்னணி இசை, பாடல் கேட்டல், இப்படி எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னைக்கு இணைய வழி கல்வி நம் கைக்கு எட்டும் தூரத்தில், அதாவது விரல் நுனியில் நம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, அந்த வகையில இன்னைக்கு இந்த உலக அமைதிக்கான ஏதாவது ஒரு செய்தி நம்ம சொல்லணும். அப்ப நம்ம எப்படியாவது இந்த ஊடகங்களுக்கு செய்தி போய் சேரணும், மக்களுக்கு போய் சேரணும், அல்லது இந்த இணையத்தினுடைய பயன் என்ன அப்படிங்கிறதும் மக்களுக்கு போய் சேரணும். அப்போ நாம அப்படியெல்லாம் பார்க்கின்ற போது நமக்கு இந்த உலகத்துக்கு அமைதிக்கான ஒரு சூழலை இன்னைக்கு நாம தொடக்கத்துல சொன்னது போல ரஷ்யா உக்ரைன் போர் பிரச்சனை நம்ம ஒரு இடத்துல உட்காந்து இங்க இருந்து காட்சியில பாக்குறோம். ஐயோ என்ன இப்படி குண்டு போடுறாங்க, நம்ம ஊர்ல தீபாவளி வரப்போது பட்டாசு வெடிக்கிற மாதிரி தூக்கி போடுறான். அப்போ கீழே விழும்போது மேலிருந்து பார்க்கும்போது கண் நமக்கு பளபளக்குது, கீழே விழும்போது எத்தனை உயிர்கள் போகுதுன்னு நமக்கு தெரியும். அப்படி இந்த உலகங்கள் எல்லாம் இன்னைக்கு அப்படி அணுகுண்டுகளாக சிதறி கிடக்கும் பிளவுகளாக மாறுவதற்கான காரணம் அங்க என்ன தேவை இருக்கிறது? ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லுவோம், நம்ம தமிழ்ல காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்னு சொல்லுவோம். அதே போல ஏதோ ஒரு தேவைகளுக்காக ஏதோ ஒன்று உலகத்தை நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிதான் நம்ம சான்றுன்னு சொல்றோம். அப்படி இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த செயல்பாட்டை மையப்படுத்தி தான் சிலர் பேசிக்கிறாங்க. ஏற்கனவே சிலர் பேசிக்கிட்டு அறிஞருடைய கதை, அந்த சொல்லாடல் தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க இருக்கிறேன். பாருங்க, இந்த சர்வதேச அளவில் அமைதி கல்விக்கான ஒரு புதிய பங்கை நம்ம எப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில அமைப்பு சார்ந்தவர்கள் பேசிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஜெனீவால இருக்கிற அமைதி வாரம் ஒண்ணு உருவாக்குறாங்க. அது வெற்றிகரமா வெறும் சாதாரணமான கூட்டமா இல்லை,
அறிவை தூண்டக்கூடிய, சிந்தனையை தெளிவாக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அது நடக்கிறது. அதாவது கூட்டத்துக்கு பேர் சொல்றோம் பயோ பாலிடிக்ஸ் சர்வதேச அமைப்புன்னு சொல்றோம், BIO. 1985 அது முதல் அந்த கல்விக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு முதல் புரட்சியாக அமைகிறதுன்னு பாக்குறோம். 1985 முதல் அமைதி கல்வியில் ஒரு முன்னோடின்னு சொல்றோம். அதாவது பாத்தீங்கன்னா 3D லெக்சியா காஸ்மோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாம் தகுதியான ஒரு உலகத்திற்கான முழுமையான கல்வியில நாம முயற்சி எடுத்திருக்கிறோமா, உலகெங்கிலும் இருக்கிற அமைதியை கட்டி எழுப்புவதற்கான அந்த சூழல் இந்த கல்வி வாயிலாக போய் சேருமா அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு பெரிய தாக்கமாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பிறகு பாருங்க பின்னால, அதாவது கல்வியாளர்கள், அந்த கொள்கை வகுப்பாளர்கள், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உலகளாவிய குடியுரிமை தொடர்பான ஒரு முக்கிய பிரச்சனையை அவங்க கையில் எடுத்து பகிர்ந்துக்கிறாங்க. அதாவது ஒரு ஆய்வறிக்கை அவங்க சமர்ப்பிக்கிறாங்க. உலகின் மிக ஆற்றல் மிக்க இடங்களில் ஒன்றான ஐநாவின் பாலாய்ஸ் டெஸ்ட் நேஷனல் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. அங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகெங்கிலும் உள்ள சர்வதேச பிரதிநிதிகள் மற்றும் சிவில் சமூக முகவர்கள் அவங்க எல்லாம் ஒண்ணு கூடுறாங்க, கலந்து அங்க ஒரு ஆலோசனை பண்றாங்க. அதற்கு தலைமை தாங்கினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வியப்புக்கூடிய ஒருவர். யாருன்னா பேராசிரியர் அக்னி விலாவியானோஸ் அர்வானடிஸ் அப்படின்ற ஒருத்தர். அவர் பாத்தீங்கன்னா உயர் அரசியல் அல்ல, உயிர் அரசியல் சர்வதேச அமைப்பினுடைய தலைவரும் நிறுவனரும். அவ்வளவு எளிமையா அவர் கடந்து நம்மளால போக முடியாது. ஏன்னா 15 முறை உலக அமைதிக்கான நோபல் பரிசுக்காக இவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சூழல். 15 முறை இவரை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க, பரிந்துரைக்கப்பட்டாங்க, கிடைச்சதான்றது பிறகு. அந்த அளவுக்கு இவருடைய நிலைப்பாடு என்பது மிக மிக மேலோங்கி இருந்தது உலகத்துல. அதாவது தொடக்க உரையில என்ன சொல்றாருன்னா, இந்த உலகளாவிய நிலைத்தன்மை மற்றும் செழிப்புக்கான சமூகங்களை மாற்றுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக தரமான கல்வி அமைதியை நாம் தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். நேரம் ஒரு சாரம்சமானது உயிரை காப்பாற்றவும் நமது கிரகத்தில் அமைதியை காக்கவும் ஒவ்வொரு நிமிடமும் முக்கியமானதுன்னு சொல்றார். இப்ப எப்படி நமது ஐயா திருமலை ஐயா எப்படி பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு நிமிடமா நம்மளை காத்து இந்த செய்திகள் எல்லாம் மக்களிடத்திலே போய் சேர வேண்டும், உலகளவில் அந்த செய்தியெல்லாம் போய் சேரும்னு சொல்லி எப்படி நிமிடமா நம்மளை கண்காணித்து செய்தி இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாரோ, அதை போல அன்னைக்கும் அந்த ஒரு கல்வி புரட்சி இருந்திருக்கிறது என்றால் அது மிகையல்ல, அதற்குத்தான் சான்று. அப்படி ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு மிக முக்கியமானது என்று கருதியிருக்கிறாங்க. இந்த பரிசை நாம் நமக்கு அல்ல, நம் வளரும் தலைமுறைக்கு, வரும் தலைமுறைக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். இன்னைக்கு ஏதோ வாய்ப்பேச்சோடு நம்ம போய்விடக் கூடாது, இது ஒரு கல்வி முறை மாற்றமாக மாற்ற வேண்டும். இந்த செய்திகள் எல்லாம் ஒரு பாடத்திட்டமாக புத்தகமாக வெளியிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு அன்னைக்கு வராங்க. ஆனா அதற்கான வெறுமனே இன்னைக்கு நம்ம நவீன கால உலகத்துல அன்னைக்கு எங்கேயோ நடக்கிற ஒரு நிகழ்வு பாருங்க. நமக்கு நேற்று கூட நம்ம நடந்த அந்த விண்வெளிக்கு நம்ம மனிதர்கள் அனுப்பக்கூடிய சூழல், அடுத்த நொடியில நம்ம அந்த தவறை சரி செஞ்சு உடனே அது நமக்கு கீழே கப்பல் கடல் வழியில நம்ம கீழே கொண்டு நம்ம கிட்ட காட்சிப்படுத்துறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி உலகம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ உடனுக்குடனே சரி பேசக்கூடிய காலகட்டங்கள். அதனால ஒரு காலகட்டத்துல புத்தகம் எழுதி அதை அச்சிட்டு செஞ்சு உலகம் முழுக்க கொண்டு சேர்ப்பதற்கு கடினமான ஒரு சூழல். அப்ப இணையத்தின் வாயிலாக அதை வெளிப்படுத்துவதன் மூலமாக விரைவில் போய் மக்களை சென்றடையும், அல்லது அந்த விரைவில் போயிட்டு யாருக்கு இந்த எண்ணங்கள் தோன்றுகிறதோ, யார் இதை பற்றிய சிந்தனைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தோன்றும் என்ற அந்த அடிப்படையில நேராக அந்த கல்வியை நம்ம கொண்டு சென்றால் எப்படி இருக்கின்ற நிலையை அவங்க ஒரு விவாதத்தை உண்டு பண்றாங்க. அப்படி கல்வி என்பது ஒரு வித்தியாசமான ஒரு கருவின்னு சொல்றாரு. அது எப்படி ஆயினும் கல்வியை உண்மைகளை மட்டுமல்லாமல் நம் உலகில் உள்ள அழகையும் நல்லிணக்கத்தையும் அறிவின் அழகையும் ஒற்றுமையும் காணும் மதிப்பை கொண்டு கல்வி ஊக்குவிக்குவேன்னு சொல்றாரு. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, கல்விங்கிறது ஒரு அழகுன்னு சொல்றாரு. இப்ப நாம வெறுமனே இப்படி எத்தனையோ புத்தகங்களை அடுக்கி வைத்துக் கொண்டு நாம் இருந்தால் மட்டும் போதாது, என்னைக்கா ஒரு நாள் இதை எடுத்து புரட்டி பார்த்திருக்கிறோமா என்று நாம தான் கேள்வி கேட்கணும். அப்போ நம்ம கல்வி அழகானது, அந்த அழகான கல்வி எப்படி நம்ம கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க எல்லாம் தீர்மானிக்கிறாங்க. அதாவது நல்லிணக்கத்தையும் அறிவின் அழகையும் ஒற்றுமையும் காணும் மதிப்பை கொண்டு கல்வி ஊக்குவிக்க வேண்டும் சொல்றாரு. அதாவது சாரம்சம் பயாஸ், வாழ்க்கை அதை உடையக்கூடிய தன்மையில் பிரதிபலிக்கிற மைக்ரோஸ்மோஸ் சொல்றாரு. இப்படி காணப்படாத உலகம் நாம் ஒவ்வொருவரும் அணிதிரட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா, நம்ம வெறுமனே நம்ம சொல்றோம் நம்முடைய தமிழகத்திலிருந்தா எல்லா கலாச்சார பண்பாட்டு உலகுக்கு பழகியது, ஒரு கை தட்டினால் ஓசை வராது, இரு கரங்களும் சேர்ந்தால் தான் ஓசை என்பதற்கு சான்று. அப்ப அவரே சொல்றாரு, 15 முறை உலக அமைதிக்காக
பரிந்துரைக்கப்பட்டவர் சொல்றாரு, இதை நான் ஒருவனால் மட்டும் என்னால் முடியாது, பலரும் ஒன்று சேர வேண்டும். அப்படி என்றால் இந்த கல்வி புரட்சியின் வாயிலாக, இணைய கல்வி புரட்சியின் வாயிலாக நாம் செய்தியை கொண்டு சேர்க்க முடியும்னு சொல்றாரு. வெறுமனே நம் மனிதர்களாக, சாதாரண மனிதர்களாக அல்ல விட்டால் அது கடந்து போகாது, நகர்ந்து போகாது. விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், அல்லது யாரெல்லாம் மிகச்சிறந்த முடிவெடுப்பார்களோ அவர்களோட மட்டுமல்ல, கலைஞர்களும் கூட இதில் சேர வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா நமக்கு வெறுமனே தமிழ் படிச்சவனுக்காக தான் செய்தி சொல்ல முடியுன்ற காலங்கள்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு எல்லா நிலையிலும் எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும் செயலுக்கு இன்னைக்கு உருவாயிடுச்சு. பாருங்க, ஒரு விரல் நுனிதான். ஒரு செய்தி வேணுமா, நற்றினையா, உங்களுக்கு எத்தனை சொல் வினைன்னு வருகிறது. கலித்தொகையா, எத்தனை இடத்தில் கலிந்து வருகிறது. நீங்க வெர்ச்சுவல் அகாடமி இணைய வழி கல்வி திட்டத்துல உள்ள போயிட்டு நீங்க போங்க. அதுல உங்களுக்கு இணைய வழி கல்வியில ஒரு டிஜிட்டல் லைப்ரரிஸ் உள்ள இருக்கு. உங்களுக்கு மின் நூலகம் இருக்கும். அதுல உள்ள போயிட்டு நீங்க நற்றினைன்னு உள்ள செய்தி பாருங்க, உள்ள இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. உள்ள போயிட்டு நற்றினைக்குள்ள வினைன்னு டைப் பண்ணுங்க. வினைன்ற சொல்லி எத்தனை இடத்துல வருதுன்னு மொத்தத்தையும் உங்க கையில கொடுத்தோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு நாம இருக்கிறோம். ஒரு காலகட்டத்துல புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்னொன்னா தேடி பார்த்து நம்ம இருந்த காலங்கள்லாம் மாறி போச்சு. அப்ப சொல்றாரு, எவரையும் சாதனை நிலையில் விட்டு விடக்கூடாது. விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்கட்டும், அல்லது கலைஞர்களாக கூட இருக்கட்டும், எல்லோரிடத்திலும் செய்தி கொண்டு சேர்க்க வேண்டும் சொல்றாரு. அப்படி அந்த சூழலுக்கான சர்வதேச பல்கலைக்கழகங்களை நாங்க உருவாக்குறோம், அதை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளை அவங்களை உருவாக்குறாங்க. அப்போதுதான் மதிப்புகளில் ஏற்பட்ட நெருக்கடியை திருப்புவதற்கும், காலநிலை மாற்றத்தை சமாளிக்க கிரகத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகளையும் திரட்டுவதற்கும் இது நோக்கமாக அமையும் சொல்றாரு. நாம வெறுமனை நம்ம பேசிக்கிட்டு போனா மட்டும் போதாது, ஒரு நிறுவன அமைப்பை உருவாக்க வேண்டும். ஐயா உருவாக்கி இருக்காங்களே, தான் THOக்கு என்னங்க அர்த்தம்? அதுக்கு அந்த மாதிரி தான் அப்படின்னா இயர் ஆஃப் பிராக்டிஸ் ஐயா. இந்த உலகம் வெற்றிக்கான பல்வேறு விதமான சூத்திரங்களை வகுத்திருக்கிறது. அதுக்கு பின்புலம் வேண்டும், பணபலம் வேண்டும், யாரோ ரெஃபரன்ஸ் வேணும், அறிவு வேணும், திறன் வேண்டும். இதெல்லாம் சேர்ந்திருந்தால் வெற்றி பெற முடியும் என்பதை மாற்றாக அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை வெற்றி பெறுவதற்கு. தொடர் உழைப்பு, தொடர் முயற்சி, இயர் ஆஃப் பிராக்டிஸ். ஏதாவது யாருன்னு வாழ்க்கையில இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர் வெற்றி பெறக்கு உரியவர்கள். அவர்கள் என்ன ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு பொருளை சார்ந்து தொடர்ந்து இயங்கினால் வெற்றி. இயர் ஆஃப் பிராக்டிஸ். யாருக்கும் வெற்றி, யாவருக்கும் வெற்றி. மகிழ்ச்சிங்க. அதுதான் ஐயாவுடைய நாவினால் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் கேட்டேன். ஏன்னா வெறுமனே நாம வாய் சொல்லாக இருக்க விடாமல் ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட வேண்டும். இதோட நோக்கம் என்னவாக இருக்கும், அதை தான் அவங்க சொல்றாங்க. ஒரு சர்வதேச பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதன் மூலமாக அங்கிருந்து பல இணையத்தின் வாயிலாக அந்த கல்வியை ஊக்கப்படுத்த முடியும் என்று அற்புதமான அந்த செய்தியெல்லாம் அன்னைக்கே நம்ம பார்த்திருக்காங்க. இப்படி 15 முறை உலக அமைதிக்காக பரிந்துரைக்கப்பட்ட ஐயா அவர்கள் அழகாக பேசுறாரு. பேராசிரியர் அக்னி விலாபியனோஸ் அர்வானடிஸ் ஐயா அவர்கள் இப்படி பேசியிருக்கிறாங்க. இவங்க மட்டுமில்லாமல் இன்னொருத்தர் வராரு. அதாவது 3 டெலெக்சியா காஸ்மோஸின் நிறுவனர். அவங்க பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு அறிவாளி இருந்திருக்கிறாரு. அதாவது அதனுடைய தலைவராக இருந்திருக்காரு. பேர் பாத்தீங்கன்னா அகலிகி பாப்பா அவருடைய பெயர். அவர் சொல்றாரு, நிலைத்தன்மை மற்றும் கல்வி மூலம் அமைதி மற்றும் அமைதிக்கான கல்விக்கான தனது பார்வையை முன்வைக்கிறார். எப்படி சொல்றாருன்னா, இந்த வார்த்தை அடிப்படை மட்டுமல்ல, ஆழமான விழிகளில் மாறிவிட்டதுன்னு சொல்றாரு. நாம எப்படி விழித்திருந்து இரவு 10:30 மணியை கடந்தும் கூட நாம் விழித்திருக்கிறோம். எதனால் என்றால், நல்ல செய்திகளும் நிறைவான ஆராய்ச்சியாளர்களும் நிறைவான தமிழறிஞர் பெருமக்களும் நிறைவான அறிவார்ந்தவர்களும் கூடியிருக்கிற ஒரு களமாக அமைந்திருக்கிறது. அதனால் விழித்திருந்து நம் செய்தியை கேட்டுக்கொள்ள வேண்டும் அந்த பக்குவம் இருக்கிறது அல்லவா? அதை போல் அவர்கள் விழிப்பை சொல்கிறார். நாம் விழிகளில் மாறிவிட்டதுன்னு சொல்றாரு. புதிய உலகளாவிய யதார்த்தத்தின் கோரிக்கைகளுக்கு இணங்க கல்வியின் பங்கு மீண்டும் மீண்டும் கற்பனையாக்குவது மட்டுமல்லாமல் கற்பனைக்கு எட்டாத வகையில் உருவாக்கப்பட வேண்டுங்கிறார். அதுதான் சொல்றார். நாம இப்படியெல்லாம் சொல்லுவோமா? நான் கூட சில நேரங்கள்ல நான் பேசிட்டு ஒரு செய்தியை சொல்லுவேன். சக மாணவர்கள் சொல்லுவாங்க, நண்பர்கள் சொல்லுவாங்க, என்னடா நீ தமிழ் படிச்சிருக்கிற, நீ விடுறதெல்லாம் அப்படித்தான்டா அப்படின்னு நகைச்சுவா சொல்லுவாங்க. தமிழ் தானே கட்டுக்கதை அப்படின்னுவாங்க. ஒரு காலத்துல முதல் சங்கமும் இடைச்சங்கமும் கடற்கோளுக்கு இரையாயிற்றுன்னா எவனுக்கும் தெரியாது. படிச்சான், தேர்வு எழுதணுமா, மதிப்பெண் வாங்கணுமா போயிட்டே இருப்பான். கடற்கோள் என்றால் நமக்கு 2004 வந்த சுனாமிக்கு பிறகுதான் ஓஹோ இது பேரலை போல என்று எல்லோருக்கும் நினைவு வந்தது. ஆக தமிழ் கட்டுக்கதலை என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்றாக இருந்திருக்கிறது. அப்படி வெறுமனே பேச்சோடு மட்டுமில்லாமல் நாம் செயல் திட்டங்கள் மூலமாக உருவாக்கப்பட வேண்டும். அதுக்குன்னு ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் சென்று அப்படி அவங்க பேசுறாங்க. விரைவாக மாறி வரும் யதார்த்தத்தை சரி செய்ய இயங்கும் ஒரு புதிய கல்விக் கொள்கையை, ஒரு புதிய இணைய வழி கல்விக் கொள்கையை நம் பார்வை கொண்டு வர வேண்டும் என்று 2010ஆம் ஆண்டு, நமக்கு வெகு தூரத்தெல்லாம் இல்லை, கடந்த
13 ஆண்டுகளுக்கு முன்பாக 2010 டிலெக்சியா அப்படிங்கிற ஒரு இந்த முன்னுதாரணத்தை உருவாக்கி சொல்றாங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மனித சட்டம், நெறிமுறைகள் மற்றும் மற்றவர்களுக்கு அநீதி மற்றும் பயம் நமது நிலைத்தன்மையை அச்சுறுத்தும் உலகில் உணர்ச்சி மற்றும் சமூக நுண்ணறிவு போக்கும் வகையில் இருக்க வேண்டும் சொல்றாரு. இந்த உலகம் எல்லாருக்கும் சமமானதுரா, எவனும் பயப்படாதீங்க, நீ வாழற வாழ்க்கை உனக்கு தான் சொந்தம், அதனால எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ உனக்காக வாழுற, நீ ஒரு கணமும் இன்னொருக்கு பிறருக்கு உயிர் கொள்ளாமை மிக அவசியம் இல்லையா? நீ ஒருவருக்கும் துன்பம் இல்லாமல் நீ வாழ்ந்தால் நீ எவருக்கும் பயம் இல்லாமல் வாழ முடியும். அதனால நீ ஒரு அழகான ஒரு யதார்த்தத்தை உருவாக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீ யாருக்கும் பயப்படாத, அப்படி நிலையை நாம உருவாக்கி கொடுத்தால்தான் நமக்கு சூழல் மாறும் சொல்லிட்டு அழகா பேசுறாங்க. இப்படி புதுப்பிக்கப்பட்ட மூளை ஆராய்ச்சி இந்த உண்மைகளை ஆதரிக்குன்னு சொல்றாரு. ஒரு மனிதனுடைய மூளை என்பது விசித்திரமானது. நம்ம ஒரே நேரத்துல இன்னைக்கு ஐயா திருமலை ஐயா எடுத்துக்கங்க, ஒரே நேரத்துல அத்தனை பேருக்கும் உடனே பேசணும். ஐயா அடுத்தது உங்க நிகழ்ச்சி, எனக்கு 10:30 மணிக்கு 9 மணிக்கு எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஐயா இத்தனை மணிக்கு நிகழ்ச்சி இருக்கு, தயாராயிட்டீங்களான்னு சொல்லி உடனே கேட்கறாங்க. இங்க நிகழ்ச்சியும் பாக்குறாங்க, பிறகு எப்படியெல்லாம் பேசுறாங்க, எத்தனை பேர் இதை கவனிக்கிறாங்க, இப்படி எல்லாம் பாக்குறாங்க. இந்த மூளை ஒரு வித்தியாசமானது, மிகச்சிறந்த ஒரு அற்புதமான படைப்புகளை நான் கடவுள்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு 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 பிறப்பில் ஒரு உருவாக்கத்தில் மனிதனுடைய உருவாக்கம் என்பது மிக அற்புதமான உருவாக்கம் சொல்றோம். அப்படி இந்த இணையமும் இன்னைக்கு அதுக்கு நிகராக ஆகிவிட்டது. இன்னைக்கு ஏஐ வந்தாச்சு, என்னங்க அந்த நுண்ணறிவு நமக்கு வந்தாச்சு. ஒரே நேரத்துல இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு நம்ம சட்டமான இதுல நாடாளுமன்றத்தில் கேட்கிற மாதிரி எல்லா மொழிகளிலும் கேட்கலாம், எல்லா செய்திகளும் உடனே திரட்ட முடியும். அதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது இந்த இணையம் என்றால் அது மிகையாகாது. அப்படி அவங்கெல்லாம் இந்த மூளையை, விசித்திரமான மூளையை உருவாக்கப்பட்ட செய்திகளை ஒரு இணையத்தின் வாயிலாக நாம் செய்தி மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும், அது ஒரு அமைதிக்கான புரட்சியாக இருக்கும் என்று அவர் நம்புகிறார்கள் என்று அவர் அழகாக சொல்றாரு. இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வியில் ஒரு புதிய நரம்பியல் நிறுவப்பட்ட பரிணாமத்தை அது வழங்கும் அப்படின்னு சொல்லி அழகா அவங்க சொல்றாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதோட மட்டும் இல்லாமல் இப்படி நிறைய பேசிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்ததாக ஒரு 3 பேர் தான் நமக்கு நான் எடுத்திருக்கிறோம் குறிப்பு. நமக்கு பிறகு அது கூட 2 பேரை நான் விட்டுறங்க. அதுக்கப்புறம் பாக்குறாரு நமக்கு கிரீஸ் நாட்டில் உள்ள ஒரு கிரீட்டில் உள்ள தொடக்க மற்றும் இடைநிலை கல்வி, அதாவது அவங்க இந்த இணையத்தின் வாயிலாக எப்படி ஒரு அமைதி ஏற்படுத்த முடியும், இணைய கல்வி வாயிலாக எப்படி அமைதி ஏற்படுத்த முடியும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு ஆராய்ச்சிக்கு ஈடுபடுறாங்க. அதாவது EFL சொல்லுவோம், மாநில பள்ளி ஆலோசகர் சொல்றாரு, ஹெலன் பவுலா. அவங்க சொல்றாங்க, இந்த கிரேக்கத்தின் கிரீட்டில் உள்ள இந்த EFL மாநில பள்ளி ஆசிரியர்களுக்கு உள்ளடக்கிய பாடத்திட்டங்களை உருவாக்க உதவும், அதாவது அமைதிக்கான கல்வியை உருவாக்கும் சொல்றார். இப்ப நாம வெறுமனே கல்வி என்பது ஒரு பொதுவான கல்வியாக மட்டுமல்லாமல் ஒரு அமைதிக்கான கல்வியை நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் என்ற தலைப்பில் ஒரு திட்டத்தை வழங்குகிறார். இது மாணவர்களுக்கான விமர்சன சிந்தனை வளர்க்கும் உதவும் சொல்றாரு. அதாவது நாம இன்னைக்கு கூட இவங்க இப்படி பேசினாங்களா, அவங்க இப்படி பேசினாங்களா அப்படின்ற விமர்சனங்களா நம்ம வரும். விமர்சனம் மனிதர்களே கிடையாது. அப்படி இருக்கும்போது நமக்கு அதையே சிந்திச்சோம்னா நம்ம நடத்த முடியாது. பாருங்க, இன்னைக்கு 21 நாடுகள்ல 17 நாடுகளை ஒரு 13 நாடுகளை இணைச்சிட்டேன். 100 பேர்ல 55 பேர் நீங்க பேசிட்டாங்க. அப்போ நமக்கு விமர்சனங்கள் வரும். ஆமா, சங்கர்லாம் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கானு சொல்லுவாங்க. ஆனா அந்த நிகழ்ச்சியினுடைய கடைசி தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதுதான், ஆகா நாமளும் எடுத்து பண்ணிருக்கலாம், நம்மளால மட்டும் முடியாத சிந்தனை வரும். அதை தான் நம்ம தூண்டுறோம். நீங்க அந்த நிலைப்பாட்டுக்குள்ள வந்துட்டு திருமலையா நடத்துறதுலாம் நிகழ்ச்சியான யாரும் சொல்லிட முடியாது. நீ நடத்தி பாரு, அந்த நிகழ்ச்சி தெரியும். அப்போ அந்த நடத்தி பார்த்துட்டு பேசவங்கதான் பேச முடியும். நடத்தாமலே ஒருத்தன் நான் ஏன்டா படிக்கல, எனக்கு வேலை கிடைக்காதுன்னு படிக்கல, நீ படிச்சுட்டு அந்த படிப்பை படிக்கல, அதுதான் முட்டாள்தனம். படிச்சுட்ட பிறகு கூட்டு சேர்ந்து வேலை கிடைக்கலன்னு சொன்னா மிக சரியா இருக்கும். படிப்பதற்கு முன்பாக நான் படிக்கல வேலை கிடைக்கலன்னு சொன்னா முட்டாள்தனம் இல்லையா? அப்போ சொல்றாரு, நம்ம வெறுமனே இந்த எண்ணங்களையும் இந்த நோக்கங்களையும் நம்ம கட்டமைத்து வைத்தால் மட்டும் போதாது, அதற்கான ஒரு சூழலை உருவாக்கப்பட வேண்டும். அந்த உருவாக்கத்திற்கு அனைவரும் உள்ளடக்கப்பட வேண்டும் சொல்றார். இதை கொண்டு எப்படியெல்லாம் சேர்க்கணும், அமைதிக்கான கல்வி அதை உலகில் எப்படி கொண்டு சேர்க்கணும்னா இப்படியெல்லாம் படிப்படியா கொண்டு போனால் நம்மளால உருவாக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு ஒரு அடிப்படை திட்டத்தை வகுக்கிறாங்க. இதுல முழுமையா பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு விமர்சன சிந்தனை வளர்க்குவதும் சொல்றாரு. ஒரு கிரேக்க பொதுப்பள்ளியில், ஐயா கொஞ்ச நேரம் தான், ஒரு கிரேக்க பொதுப்பள்ளிகள் செயல்படுத்தப்பட்டு அகலிச பாப்பா வடிவமைத்த புதுமையான ஒரு டிலெக்சியா, அது ஒரு முன்னுதாரணத்தின் அடிப்படையில் உலகளாவிய குடியுரிமை முழுமையாக கல்வி முறையை ஐநா ஏற்றுக்கொள்கிறது. அவருடைய கல்விக் கொள்கையை ஐநா ஏற்றுக்கொள்கிறதாக இது சரியாதான் இருக்கும் போல. அப்ப நாம ஐநா உலகத்திற்கே பொதுமை சொல்லிட்டு இருக்கிறோம், இப்பெல்லாம் எவனும் மதிக்கிறது கிடையாது.
அப்ப யாரெல்லாம் சிந்தனையாளர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஒண்ணு கூட்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மாற்றத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப நாம சொல்றோமே, உலகத்திலே ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நாடு ஒரு இங்கிலாந்து நம்ம சொல்றோம். அந்த அளவுக்கு ஆசிரியர்களுக்கான பணி அங்க சிறந்து விளங்குன்னு சொல்றாங்க. அப்படி எந்தெந்த நாடுகளில் எல்லாம் கல்விக்கும் ஆசிரியருக்கும் மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வளர்ந்த நாடுன்னு சொல்றோம். அப்போ ஐநாவே நிலைக்கு தள்ளப்படுகிறதுன்னு சொல்றாரு. அப்படி இந்த நிலையான வளர்ச்சிக்கு 17 இலக்குகளை அவங்க நிர்ணயம் பண்றாங்க. இப்படி அடுக்கடுக்கான செய்திகள் எல்லாம் அப்படி சென்று கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றார். பிறகு இந்த கோஸ்டஸ் காடிஸ் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சைப்ரஸின் கல்வி மற்றும் கலாச்சார அமைச்சர் அவர் சொல்றாரு. ஆனா பின்வரும் செய்தியை அனுப்பியது என்ன சொல்றாருன்னா, அது மரியோசியஸ் எபிமி நொண்டாஸ் கல்வி மற்றும் கலாச்சார அமைச்சரத்தின் பிரதிநிதி சொல்ல நிகழ்வு இன்று உரையாற்றுவது. ஒரு நிகழ்ச்சியை நாம மனசுல நினைச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா போதாது. எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும், நான் சங்கரோட நல்லா பேசுவேன் அப்படின்லாம் சொன்னா தெரியாது. ஆனா நீயும் பேசி பாரு, பேசி காட்டு. அப்ப உலக அமைதிக்கான கல்வி என்பது இப்படி பண்ணா தெரியும் இப்படி பண்ணா தெரியும்லாம் நீ வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். நீ எடுத்து பேசு, சொல்லு, செயல்பாட்டு கொண்டு வா, இணையத்தின் வழியாக வெளிப்படுத்து. நிச்சயமாக அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சொல்ற அந்த அந்த செயல்பாட்டை அவர் முன்னிலைப்படுத்துகிறார். அவர் சொல்றாங்க, சைப்ரஸில் அதாவது எங்களுக்கு எதிர்கொள்ள இன்னொரு பிரச்சனை உள்ளது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக தனித்தனியாக வாழ வேண்டிய கட்டாயத்தில் உள்ள நம் மக்கள் மீது வன்முறை நிகழ்த்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. மக்கள் எங்களெல்லாம் இன்னைக்கு பார்க்கிறோம், எங்கெல்லாம் பிளவுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். மந்த மந்தையா போகுதுன்னு சொல்றோம். வெறுமனே தனக்கு நம்ம முள்ளம் பற்றி ஒரு செய்தி கூட நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த முள் உங்களுக்கெல்லாம் மனிதர்கள் பார்த்து சொல்லும், உனக்கு வாழ்க்கை படுக்கை முள்ளு, பாதை முள்ளு, வாழ்க்கையே முள்றா, இந்த முள் என்னை பாதுகாக்கிற ஒரு கவசம் என்று அது முள்ளம் என்று சொல்வதாக நமக்கு ஒரு பாடப்பகுதி கூட இருக்கும். அப்படி இந்த வாழ்க்கை மனித வாழ்க்கையை முள்ளாக மாறுகிறது என்ற சிந்தனை மக்கள் மனிதத்தை வெளிப்பட வேண்டும், தூக்கி எறிய வேண்டும். அதுதான் நினைக்கிறோம். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட செயல் திட்டங்களை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த அற்புதத்தை அவங்க எல்லாம் கையால் நினைக்கிறார்கள் சொல்றாரு. இப்படி பாருங்க. அப்புறம் திரு எபமீன் உண்டா சொல்றாரு, அதாவது சைப்ரஸ் உலகின் ஒரு சிக்கலான பகுதி, ஏனெனில் சைப்ரியாட் பிரச்சனை தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக உள்ளன, இன்னும் முடிவுக்கு வரவில்லைன்னு சொல்றாரு. இப்படி உலகத்தில் எத்தனையோ நாடுகளுக்கெல்லாம் முடிவுக்கு வராத பிரச்சனை இன்னும் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதனால் இதற்கெல்லாம் சாட்சி, இதற்கெல்லாம் அடையாளமாக எதை கொண்டு சேர்க்க இந்த அற்புத கருத்து என்றால் இணையம்தான் அதற்கு சான்றாக அமைகிறது அப்படிங்கிற நிலைக்கு நம்ம உந்தப்படுறோம்னு சொல்லி பாக்குறாங்க. நிறைவான பகுதிக்கு நான் வரேன். இருக்க நிறைய விஷயங்களை விட்டுட்டு நான் அடுத்த நேரம் கருவி விடுறேன். நான் பாத்தீங்கன்னா இந்த பயோலடிக்ஸ் சொல்றோம், இந்த சர்வதேச அமைப்பு சொன்ன பாத்தீங்களா, அவங்க சொல்றாங்க இன்று வரை அமைதி மற்றும் சூழலுக்கான 700க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சொல்றாங்க. இன்னைக்கு 2023 வரை ஐயா 3வது உலக பன்னாட்டு அந்த அமைதி மாநாடு நடத்துறாங்க. இந்த 2023 வரை இது வரைக்கும் 700க்கும் மேற்பட்ட ஒரு நிகழ்வு நம்ம உலகத்துல எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பு 700 ஒரு குறைவான எண்ணிக்கை இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு எண்ணிக்கையும் எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். இப்ப சொல்றாரு 700க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளது. உலகெங்கிலும் முடிவெடுக்கும் நிலையிலும் முடிவெடுக்க முடியாத நிலையிலும் பல உலக அமைதிக்கான நிலை இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. மிக முக்கியம். இப்படி சொல்லிட்டு அவை சுற்றுச்சூழல் இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டினுடைய பிரச்சனையாக இருக்கலாம், நீர் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது அவங்க வாழ்க்கைக்கு தேவையான பிரச்சனையாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் இந்த உலகம் அமைதி இல்லாமலே நகர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் உலகளாவிய முன்னுரிமையாக நிலைத்தன்மை மற்றும் காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்கான கொள்கைகளை உருவாக்கும் வழிவகை எவர் செய்கிறார்களோ அங்கெல்லாம் உலக அமைதிக்கான நிலை உருவாக்கப்பட வேண்டும். உலக நிகழ்ச்சி அமைக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கான அந்த திட்டங்களை வகுத்து மக்களிடத்தில் விழிப்புணர்வை கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்கு மிகப்பெரிய சான்றாக இணையம் இருக்கிறது, இணையம் இருக்கிறது, இணையம் இருக்கிறது. அதனால்தான் உலக அமைதிக்கான ஒரு மாபெரும் புரட்சியாக இணைய கல்வியே சான்றாக இருக்கிறது என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு ஐயா. இதுல நான் நிறைய விஷயங்களை நான் உற்று நோக்குகிறேன். முனைவர் சங்கர் கலியன் அவர்களுக்கு சிறப்பு வாய்ப்பு. எந்த கல்லூரியோ பள்ளியோ எதுவா இருந்தா கூட தமிழ் ஆசிரியர்கள், மொழி ஆசிரியர்கள் விலக்கப்படுவார்கள். ஏன் விலக்கப்படுவார்கள் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன கணினி தெரியாது, அவங்க என்ன பண்ணுவாங்க, பாடத்திலிருந்து விலக்கப்படுவார்கள். அது முழுமையான தவறு. இந்த நிகழ்ச்சியோட மிகப்பெரிய வெற்றியை நான் கருதுவது என்னன்னா, ஒரு தமிழ் பேராசிரியர் இணைய வழி கல்வியுடைய தேவையை சொல்லி, இணைய கல்வி உலக அமைதியில் எப்படி ஏந்து போகிறேன் என்பதை சொல்றதுக்கு உங்களுடைய அந்த இது என்ன தெரியுமா, இந்த உலகம் ஒண்ணு சொல்லும் இல்லையா, அதை தாண்டி தகர்த்தெறிந்து இது இப்படி இல்ல, நீங்க 1000 பேர் நினைச்சா கூட அது தப்பு, நான் ஒருவன் நிரூபித்திருக்கிறேன் என்ற ஒரு நிலைப்பாடு. அதுவுமே தலைவராக இருந்து கொண்டு பன்னாட்டு தமிழ் வழி கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவி பல்வேறு விதமான நாடுகளில் இருந்து இளைஞர்களை, ஆளுமைகளை இணைத்து நீங்கள் நடத்தும் தொடர் நிகழ்வு,
அதுவும் கவிஞர்களை இணைக்க நீங்கள் பொதுச் செயலராக இருந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கும் உலக தமிழ் கவிஞர்கள் பேரமைப்பு அனைத்துக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். ஒரு பக்கம் பேராசிரியர் பரிநிலை, ஒரு பக்கம் நூலாசிரியராக, அது இணைய வழி கல்வியில என்ன ஆசைப்படுவேன்னா, உலக அமைதி கூட இப்படிதான் இருக்குன்னு ஆசைப்படுவேன். இணையத்துல எந்த ஒரு தலைவர் கிடையாது, எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. அந்த இணையம் எல்லாரையும் பிணைத்து வைத்திருக்கிறது. இல்லைன்ற விஷயமே அதுக்கு கிடையாது. இல்லைன்னு எதையுமே சொல்றதே கிடையாது. எதை யாரு கேட்டாலும் எடுத்து கொடுக்கிறது. தலைவர் இல்லாத ஒரு அமைப்பு இத்தனை உலகம் எல்லா இடத்திலும் இணைந்து கொண்டு எப்படி அது இயங்குகிறது? அது மாதிரி உலக அமைப்புல இருக்கிறவங்க எல்லாமே இணைஞ்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்னு கூட ஒரு நிலைப்பாடு வரும். உண்மையிலேயே நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். 2 நிலைகளும். உங்களுடைய தமிழ் பங்களிப்பு, அந்த சமூக பங்களிப்பு அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது. மிக முக்கிய தலைப்புல 360 டிகிரியிலுமே அந்த இணையம் அதையே சாட்சியா நிறுத்திட்டீங்க. இணையம் உலக அமைதிக்கு வழிநடத்துக்கும் அதுக்கு யார் சாட்சி? இணையமே சாட்சி. விரல் நுனியில் இருக்கும் அந்த இணையமே சாட்சின்னு அழகா நிறைவு கொடுத்திருக்கீங்க. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்தது உமாபாரதி அம்மா அவர்கள் நிறைவு கருத்து வழங்க இருக்கிறாங்க வேத கல்வியில. தொடர்ந்து நிகழ்ச்சியை தாண்டியும் நாம் தொடர்ந்து பயணிக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். நன்றி நன்றி. உமாபாரதி அம்மா, உங்களுடைய அனுமதியோடு சின்னோண்டு விளையாட்டு 2 நிமிடம் எடுத்துக்கலாமா? திருமலைவாசன் ஐயா, எங்கள் அனைவருக்கும் சற்று உங்களை வாழ்த்தி ஒரு 2 வார்த்தைகள் பேசுவதற்கு அனுமதி இருக்குமா. இப்ப அம்மாவுடைய உரைக்கு பிறகு, நிறைவு கருத்துக்கு பிறகு அம்மா கிட்டே நான் 2 நிமிஷம் கடன் கேட்டிருக்கேம்மா. உங்களுக்கும் அந்த கடனை வாங்கி தருவேன். நிலவே நிலவே. நான் அதுல ஒண்ணு சொல்லிக்கிறேன். டாக்டர் அவர்கள் சங்கர் அவர்கள் பேசும்போது இந்த 10:30 மணிக்கு மேலையும் பாருங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. உண்மையிலேயே நான் சொல்றேன், 10:30 மணிக்கு மேல இருக்கிற எல்லாரும் பத்திரம் மாத்து தங்கம் தான். ரெண்டாவது, நீங்க தான்னா அதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. உண்மையிலேயே விளக்கம் இருக்கு. அதாவது இந்த உலக அமைதி தானே ஏற்படுமா அப்படின்னா ஏற்படாது. ஆனா தான்னா ஏற்படும். இதுதான் என்னுடைய நிச்சயம் மகிழ்ச்சிங்கய்யா. திருமலை வாசன் அப்படிங்கிற தானால் ஏற்படுகிறது. இல்ல, இந்த தான் அகாடமி நான் அந்த ஏன்னா 3வது முறை அந்த மாநாடு நடத்திட்டு இருக்கிறதுல ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சி. மிக சிறப்பான நிகழ்ச்சி. அதே மாதிரி இந்த நிலவே ஒரு சாட்சி அப்படிம்பாங்க. நிலவே நீ ஒரு சாட்சின்னு இன்றைக்கு நீங்க பேசுனதுல இந்த பேச்சினுடைய ஒரு நினைவே உலக அமைதிக்கு சாட்சியா இருக்கும் அப்படிங்கிறதா. மிக்க மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. உங்களை போன்ற பேருடைய ஆசீர்வாதங்கள். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. உலக அமைதிக்கான இந்த இணைய வேள்வியில 110 உரையாளர்கள் நிறைவு செய்ய போகிறார்கள். 2,02,200 நொடிகள் உலக அமைதிக்காக நாம் பேசும் நிகழ்வு நிறைவடைய போகிறது. 3வது இணைய வழி உலக அமைதி மாநாட்டோடு அனைத்து அன்பாளர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் அதை இயக்கிக் கொண்டிருக்கும் இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மாவிடம் கடன் வாங்கி அந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். வாகித்தையா, இதை நீங்க யாருன்னா கண்டுபிடிக்கலாம். நாங்க ஒரு சின்ன விளையாட்டு மட்டும்தான். நிலவே நிலவே எங்கெங்கு போனாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறீர்கள். இதை பற்றி முன்னோட்டம் வேண்டாமா? ஒன்றும் வேணாயா, அவங்க கண்டுபிடிக்கட்டும். நம்ம இறுதியில பின்னோட்டம் சொல்லலாம்யா. பின்னோட்டம் நாயகர் முன்னோட்டம் கூடாது. சரி, இது யார் சொன்னது, எங்கே எப்படி சொல்லப்பட்டதுன்னு ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்டலாம். நீங்க கேக்குறீங்க, நான் பதில் சொல்லணும். அதுல கேளுங்கயா. நிலவே நிலவே எங்கெங்கு போனாய்? உலக முற்றும் உலவ போனேன். உலாவல் எதற்கு விலாச தீபமே? காடும் மலையும் மனிதரும் காண்பது எதற்கு கலிக்கும் பூவே? சூரிய வெப்பம் நீங்கி குளிர்ச்சி எதற்கு வெளிச்ச பொருளே? செய்யும் தொழிலில் சித்தம் கழிக்க செய்வது எதற்கு? நித்தமும் நாட்டை நிலையில் நாட்டை உயர்த்தும் நாட்டம் எதற்கு? வீட்டை சுரண்டும் அடிமை விளக்க அதுதான் எதற்கு? கொடுமை தவிர்த்து குலத்தை காக்கும் குறிதான் எதற்கு? நிலத்து சண்டையை சாந்தியில் நிறுத்த சாந்தியாக்கும் அதுதான் எதற்கோ? ஏய்ந்திடும் உயிரெல்லாம் இன்பமாய் இருக்க பதந்தனில் இன்ப வாழ்வுதான் எதற்கோ? சுதந்திர முடியின் சுகநிலை காணவே. சிறப்பு சிறப்பு. பாரதிதாசனுடைய நிலா பாட்டு, முல்லைக்காடு பாட்டு. வாகித்தையாவிற்கு நன்றி. இப்போது பின்னூட்டம் கொடுக்கலாம். அதை தொடர்ந்து வேத கல்வியை நாம் கேட்கலாம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இல்லை, வணக்கங்கள். ஏன்னா இரவு என்பது இல்லை, விடியல் தான் வரும்.
அதனால் இப்ப ஐயா அவர்கள் பேசினார்கள். அதுவும் தவிர இந்த இந்த பாட்டு எப்படிதான் தயார் பண்ணீங்களா? அப்பப்பப்பா! ரூம் போட்டு தயார் பண்ணீங்களா? அதாவது இணைய வழியில் இணைந்து பண்ணினீங்களோ? ரொம்ப சூப்பர். அருமை. இதே ஒன்று. அதுபோல இப்ப சங்கர் அவங்க பேசினார்கள். ரொம்ப அருமையா இருந்தது. அப்ப எனக்கு ஒரே ஒரு ஆசிரியரை பத்தி ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னா, பாடம் நடத்திட்டே இருந்தாங்களா ஆசிரியர். பாடம் நடத்திட்டே இருக்கக்குள்ள அந்த மேல்நிலை வகுப்புல மூலக்கூறுகளை பற்றி சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப ஃபார்முலா மாலிகுலர் சொல்லிட்டு இருக்கக்குள்ள அவங்க சொன்னாங்க, வகுப்பு முடிஞ்ச பிறகு ஏஜ், வெள்ளியின் மூலக்கூறு என்னன்னு கேட்டாங்க. ஏஜின்னு சொல்லிட்டாங்க. மாணவர்களை பாராட்டிய பிறகு பனிக்கட்டியின் உங்களுக்கு மூலக்கூறு என்னன்னு கேட்டாங்க. மாணவர்களுக்கு தெரியல. உடனே ஐஸ் கட்டியின் மூலக்கூறு என்னன்னு கேட்டாங்க. பாட புத்தகத்தில் கொடுக்கவில்லை என்று சொல்லிட்டாங்க. சரி போகட்டும், நீரின் மூலக்கூறு என்னன்னு கேட்டாங்க. அப்ப H2O சொல்லிட்டாங்க. அப்ப நீரின் மூலக்கூறு H2O என்றால் அப்ப நீரினால் விளைந்து உருவான பனிக்கட்டியின் மூலக்கூறும் அதே H2O தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதாதானே இருக்க வேண்டும். அதே போல நீராவின் மூலக்கூறு என்ன? அதே H2O தான். அது முன்னறிவின் இதான் மைண்ட் அப்ளிகேஷன்ங்கிறது. அதனால அமைதி ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கு. அந்த நீர் H2O போல அது எதுக்கு எது இருக்குன்னு தெரியாம இருக்கிறோம். அதனாலதான் அந்த மாணவர்களுக்கு பல கல்வி முன்னறிவு ஊட்டாட்டம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்து அவங்களுக்கு அமைதியை இப்ப நம்ம 3வது மாநாட்டுக்கு திருமலைவாசனையா அழகாக எல்லா கல்வியும் தொகுத்து மாணவர்களுக்கு போய் சேரவுள்ள இந்த H2O போல எல்லாத்தையும் கொண்டு வராங்க. அதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நிறைவு உரையை தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களையும் பாராட்டுகளையும் வழங்கலாம். அந்த காலையில் பாலன் ஐயா அவர்கள், நற்சிந்தனை வட்ட தலைவர் பாலன் ஐயா அவர்கள் ஒரு யோக கல்வியில் நிகழ்வை ஆரம்பித்தார். பல்வேறு விதமான கல்வி பொருள்கள், ஆன்மீக கல்வி, தனித்திறன் கல்வி, வாழ்வியல் திறன் கல்வி அப்படின்னு நன்னறி கல்வின்னு பல்வேறு விதமான கல்விகளை தொடர்ந்து 21ஆம் நூற்றாண்டு கல்வி, இணைய வழி கல்வி போன்ற அனைத்து வகையான கல்விகளும் உலக அமைதியில் எந்த விதமான தாக்கத்தை, எந்த விதமான பணியை மேற்கொள்கிறது ஒரு தொடர்ந்து பார்த்தோம். நிறைவாக பாரதியாரின் வழிவந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் தங்கை தங்கம்மாளின் கொல்லி பேத்தி டாக்டர் கவிஞர் உமா பாரதி அவர்களுடைய அந்த நிறைவு உரையில், நிறைவு வாழ்த்தில் உலக அமைதியில் வேத கல்வியின் பங்கு, அம்மா அவர்களுக்கு எந்த விதமான அறிமுகமும் தேவையில்லை. புதுமை பெண் என்றாலும் சரி, அவருடைய பங்களிப்பு அந்த இணையத்துல அது இணைய போராட்டம் அவங்களுக்கு தான் பெரிய போராட்டம். ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு போறது அந்த நிகழ்ச்சி போகிறதான்னு அது சாதாரண விஷயம் கிடையாது. தொடர்ந்து பொருளை பல்வேறு தலைப்புகளில், அது ஆன்மீக பொருளாக இருந்தாலும், அது பட்டிமன்ற பொருளாக இருந்தாலும், கவி பொருளாக இருந்தாலும், அந்த மன்றங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, மன்ற பொருள்கள் எதாக இருந்தாலும் சரி, அதை அந்த கட்டி காக்கும் தன்மை